மாற்றுத்திறனாளிகளை உடல் ஊனமுற்றவர்கள்னு சொன்ன உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு கலைஞருக்கு. அது எப்படிடா நீ ஊனமுற்றவர்னு சொல்லுவ? ஊனம் என்பது அவன் தேர்ந்தெடுத்ததா? இல்ல அது கருவில இருக்கும்போது அப்படி நடந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவனை நீ டிஸ்கிரிமினேட் பண்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு இருக்கு. அவனை பார்த்து ஊனம் உற்றவன்னு நீ சொல்ற, அது அவன் சுயமரியாதைக்கு இழுக்கா இருக்கு. மாற்றுத்திறனாளின்னு கூட சுயமரியாதையை உயர்த்தினர். அந்த சுயமரியாதையை உயர்த்தியதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகள் இன்னைய வரைக்கும் கலைஞர் என்கிற பெயரை சொன்னவுடன் கண்ணீர் சிந்தாமல் இருந்ததே கிடையாது. எந்த ஒரு தகப்பனும் தான் வீட்டு பிள்ளை மாற்றுத்திறனாளியா இருக்கிறத கூட ஏத்துக்குமா? ஆனா மாற்று பாலினமாக தம் வீட்டு பிள்ளைங்க யாராவது ஒரு ஆள் வந்துச்சுன்னா எப்படியாச்சும் கர்ண கொலை பண்ணிடலாமான்னு கேட்கக்கூடிய கேவலமான ஒரு கூட்டமா இந்த தமிழ் சமூகம் இருக்கு. அவங்களை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பியதற்கு பிறகு அவங்க முதலில் போகக்கூடிய இடம் பாம்பே, இரண்டாவது போகக்கூடிய இடம் கலெக்டர் ஆபீஸ். அங்க போய் அவங்க ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்த உடனே கலெக்டர் ஆபீஸ்ல கலைஞர் அவர்களுக்காக கொடுத்த சிறப்பு திட்டத்தின் அடிப்படையிலான ஃபார்மை வாங்குவாங்க, ஒரு அப்ளிகேஷனை போடுவாங்க. சொல்லி வச்சாப்புல 2 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு தேவையான ஐடென்டிட்டி கார்டு அவங்க கையில கிடைக்கும். அவர்களுக்கு தேவையான மாதாந்திர உதவி கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை மாசம் தவறாம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உரிமைய, சுயமரியாதைய, தங்கக்கூடிய இடத்தை உறுதி செஞ்சு தந்த ஒரே தலைவர் கலைஞர்.